சொல்றதுக்கு வந்து கையெழுத்து போடணுமா போடக்கூடாதா? என்னன்னு சொன்னா, நம்ம வேலைய விட்டு போக்குள்ள, ஒண்ணு நம்ம வந்து ராஜினாமா பண்ணிட்டு போலாம். இல்ல நம்மள வேலைய விட்டு எம்ப்ளாயர் தூக்கலாம். அப்படி அந்த சந்தர்ப்பத்தில வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க வேண்டிய ஒரு டாக்குமெண்ட் வந்து சொல்து தூக்கம். அதுல வந்து உங்களுடைய indemnité de licenciement குடுத்திருக்கலாம். இல்ல உங்களுடைய இருக்கிற பாக்கி குடுக்கலாம். அதோட கடைசி சம்பளத்த வந்து ப்ரிசைஸ் பண்ணி பிளான் சட்டப்படி நீங்க கையெழுத்து போடணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஆனா உங்களுடைய எம்ப்ளாயர் வந்து உங்க முதலாளி வந்து உங்கள வந்து ஏதாவது கண்டிப்பா நீங்க போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா, நீங்க வந்து அதுல "sous réserve de mes droits" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதி அதுக்கப்புறம் கையெழுத்து போட்டு குடுத்துட்டீங்கன்னா பெட்டர். இல்லன்னு சொன்னீங்கன்னாக்க, நீங்க கையெழுத்து போட்டு வந்த உடனே கையெழுத்து போட்டு குடுத்துட்டீங்கன்னா, 6 மாசத்துல இப்ப வந்து நீங்க உங்க கடைசி சம்பளத்தால ஏதாவது தப்பு நடந்திருந்தா, அத நீங்க வந்து அப்பீல் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த எம்ப்ளாயர் கையெழுத்து போட்டு குடுத்துட்டா 6 மாசத்துல எம்ப்ளாயருக்கு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அவங்க அந்த சம்பளத்தால செஞ்சிருக்கிற தப்ப திருத்திட்டு உங்களுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் விட்டு போயிட்டாங்கன்னா, அத குடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால நீங்க கையெழுத்து போடணுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஆனா கையெழுத்து போட வேண்டிய சந்தர்ப்பத்துல நீங்க வந்து "sous réserve de mes droits" ன்னு சொல்லிட்டு போடுறது உங்களுக்கு நல்லது.